பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தோடனே அவங்கள ரெஃப்ரெஷ் ஆக வச்சுட்டு பாலும் காய்ச்சி வச்சாச்சு. அவங்களுக்கு பால் ஊற்றி கொடுத்துட்டு இந்த பக்கம் அத்தை அதுக்குள்ளே வந்து டீ போட்டு சுண்டல் வறுத்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. மத்தியானத்துலேருந்தே கரண்ட் இல்லையா, டிரான்ஸ்ஃபார்ம் ஒர்க் போயிட்டுருக்குன்னு கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. 6:30 மேலே தான் கரண்ட் வந்தது. வந்தோடனே மோட்டரும் போட்டு விட்டாச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே மெஷினும் போட்டு விட்டேன். நைட்டுக்கு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து வேக வச்சுருந்தாங்க. உருளைக்கிழங்கு அப்படியே வந்து கிழங்க வந்து மசாலா பண்ணிவிட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மெஷினில் ஒரு பக்கம் துணி ஓடிட்டு இருந்ததுங்க. துணி வந்து கையில் துவைக்கிறதுக்கு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊறிட்டு இருக்க கேப்பில் இங்கே வந்து மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே அத்தை மாவும் பசஞ்சு வச்சுட்டாங்க. சப்பாத்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிச்சாச்சு. இது வரைக்கும் எனக்கு பெர்ஃபெக்டாக சப்பாத்தி வந்து ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்கும் போது வந்ததே இல்லை. அப்படியே ஒரு ஷேப்பில் வரும், நானும் போட்டுருவேன். இங்கே கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலை தூவி எல்லாரும் சாப்பிட்டு எடுத்து முடிச்சாச்சு. துவைச்ச துணியில் எடுத்து காய போட்டும் வந்தாச்சுங்க. வந்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃப்ளாஸ்கில் வந்து சுடுதண்ணி நிரப்பி வச்சுருவோம். எப்பயுமே பனிகாலமாக இருக்கிறனால கன்ஃபார்ம் சுடுதண்ணி தான் வச்சுருப்போம். எனக்கு 2-3 நாளாக நல்ல கோல்டு இருக்கிறனால மஞ்சத்தூள் போட்டு பால் குடிக்கலான்னு எடுத்துட்டேன். பட் கொஞ்சம் காரமாக இருக்குன்னு கொஞ்சமாக வந்து சர்க்கரை போட்டு அதை குடிச்சிட்டு படுக்க போயாச்சு.